நமக்கு கோவம் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கையில் கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் தூக்கி வீசுவோம். அதனால் மற்றவங்க நம்மக்கிட்ட பேசுறதையே தவிர்த்துருவாங்க. ஏன் நம்ம உறவினர்கள் நம்ம வீட்டில் கூட ரொம்ப கோவக்காரன் என்ன பேசினாலும் கோவப்படுவான். இவரை கொஞ்சம் பார்த்து தான் பேசணும்னு சொல்லி நினச்சிப்பாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீ என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? அதை எடுத்திருந்தாலுமே இந்த வீடியோவில் சொல்கிற முயற்சியை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதை தவிர்த்துறாதீங்க. அப்போ தான் உங்கள் உறவுகளும் கூடும். நீங்கள் கோவப்படாமல் இருப்பீங்க. கோவம் வந்துருச்சுன்னா எதுக்காக வருது? அதனோட தன்மை, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். அதே தான் அதில் பார்க்க போகிறோம். மற்றும் எதுக்காக கோவம் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கோவத்தை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு முதல்ல அது எதுக்காக வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்ல வரேன். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த சில்லி ரீசன்ஸ், அதாவது ஒரு கோவப்படுறதுக்கான விஷயமே கிடையாது அது. ஆனால் அதுக்கு கோவப்படுவோம். ஏன்னா வேறு விஷயத்துல வேலையில் இல்லை வேறு பக்கம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏதாவது லோன் மூலிமா பணம் மூலிமா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதன் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோவத்தை வெளியே காட்டுவோம். அதன் மூலிமா தான் காட்டுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சிடணும். கோவப்பட்டுட்டு அப்புறம் அதுக்காக குற்ற உணர்ச்சி இருப்பீங்க. ஐயோ! இவங்ககிட்ட இப்படி கோவப்பட்டோமே, அவங்க இதனால் கொஞ்சம் வருத்தப்பட்டுருப்பாங்களே. குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம அழிச்சிரும். அது அதோட கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்காக அந்த குற்ற உணர்ச்சி வருத்தப்படுத்திருமே அப்படின்னு நினைக்கிறத விட அவங்ககிட்ட போய் ஒரே வார்த்தை சாரி அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும். ஏன் சாரி கேட்க சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவங்க நினைப்பாங்க எவ்வளோ பெரிய கோவக்காரன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் உங்கள் மேலே ஏற்படுத்தும். உங்களை எல்லாரும் கொஞ்சம் மதிப்பாங்க. நீங்கள் கோவப்பட்டு உங்களை எல்லாரும் கோவக்காரன் பேசாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ் தருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக செஞ்சீங்கனாலே அந்த விஷயத்த கோபங்கிறது குறைஞ்சிரும். மற்றும் நம்ம ரத்தம் அழுத்தத்தினால தான் ரொம்ப கோவம் வருது. அப்போ அது என்ன பண்ணணும், கொஞ்சம் பயப்படுவோம், கையெல்லாம் நடுங்கும். இந்த சில விஷயம் செய்கிறப்ப ஒரு இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஏதாவது எக்ஸாம் இருந்துச்சுன்னா, எக்ஸாம் முடியறப்போ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப கோவமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருப்போம். அப்போ வெளியே யாராவது நம்மகிட்ட எதாவது பேசினாங்க திடீர்னு கூட, அப்போ அவங்ககிட்ட கோவத்தை காட்டிடுவோம். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நம்ம உடம்புல. ஆனால் ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கீங்களோ, அப்போ ஒத்துக்கோங்க, நான் தான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு கோவம் வருது. நம்ம மேலே தான் தப்பு. நான் இந்த இடத்துல கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. இல்லை ஒரு கோவம் குறைஞ்சவங்க யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உங்களோட பேசவும் மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு கோவம் வரப்போ நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கணும். அதுக்காக நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் மேலே தான் குற்றம் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. மற்றவங்க நினச்சிப்பாங்க. நீங்கள் போய் அங்கே என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. உங்களால் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்களால எதுவும் தப்பு கிடையாதுன்னு. கொலைகளே இதனால தான் ஏற்படுது. நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தினா கொலைகளும் நடைபெறாது. இந்த கொலைகள் மற்றும் விபரீத செயல்கள் நம்ம உறவு முடிஞ்சு போகிறது. இதுக்கு காரணமே முக்கிய காரணமே கொலை தான். அப்போ என்ன ஆகும், கோபம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா முக்கிய ஒரு செயலே இதுதான். நீங்கள் இதை கட்டுப்படுத்தினீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க. எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். அதனால் நீங்கள் மரியாதை வாங்கணும், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு கெத்து காட்ட முடியும். இல்லைன்னா அந்த கோபத்தை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளு காட்டிக்கிறதுக்காக கோவப்பட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு விபரீத செயல் கூட ஏற்படலாம். அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். அப்போ இப்போயே முயற்சிங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. கதையை பார்க்க தொடங்குங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும் படத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வன்முறை சீனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஃபேமிலி ஒரு சீரியல் பார்த்தா கூட தப்பு கிடையாது. வெப் சீரிஸில் கூட அந்த மிஸ்டேக்ஸ்னு சொல்லி கொலை பண்ணுறதையே காட்டுவானுங்க. அப்படியே அந்த வெட்டி கொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரத்த நேர்ந்த சீன்களை நீங்கள் பார்க்கறத தவிர்த்துருங்க. அப்போ உங்கள் கோபம் குறையும். ஏன்னா திடீர்னு கோவம் வரப்போ ரத்தத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வெறி வந்துடும். ஏன்னா படம் பார்க்குறப்பயே அது மாதிரி அடிச்சு கொள்ளணும், அப்படியே ரத்த மண்டையை பிளக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு காதல் கதையாக, ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபேமிலி படமாக பார்த்தீங்கனாலே கொஞ்சம் போதும். சரி, உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம் பார்ப்பீங்க. இனிமேல் ஃபீல் குட் ஃபிலிமா பாருங்கள். அப்போ தான் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ஃபுல்லாக ஒரு காமெடி ஃபிலிமா பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஆக்ஷன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறியேற செய்யும். அதுவும் உங்கள் கோபம் வரப்போ ஒரு விபரீத செயல் நடைபெற்றும். கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா பார்த்தீங்கனாலே போதும். உடற்பயிற்சி வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உடற்பயிற்சி கற்றுக்கிட்டு, உங்கள் உடற்பயிற்சியும் பார்த்துக்கிட்டு, உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு, அதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும். மைண்ட் வேறு பக்கம் ஃபோக்கஸ் ஆகும். அதனால் நீங்கள் நிறையா கற்றுக்கவும் முடியும். உங்கள் உடம்பையும் பார்த்துக்க முடியும். நோய் நொடி இல்லாமல் வாழவும் முடியும். நோய்கள் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால தான் வருது. அந்த சோம்பேறித்தனத்தை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நல்ல வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் கோவத்தை எப்படி குறைக்கிறது, அதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகா, மூச்சு பயிற்சிங்கிறது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. அது செஞ்சாலே போதும். நீங்கள் நிறையா காலம் வாழ்றதுக்கு. இந்த சிகரெட்டு, அந்த வேறு விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட செயல் தான். நம்ம மூளை கொஞ்சம் அமைதியாகும். அப்போ நீங்களும் அமைதியாயிருவீங்க. எதுக்குமே கோவப்பட மாட்டீங்க. ஏதாவது பெரிய செயல் நடந்தால் கூட உங்களுக்கு பிடிக்காத செயல் நடந்தால் கூட சிரிச்சுட்டு போயிடுவீங்க. அவ்வளோ சாதுவா மாறிடுவீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து கொஞ்சம் பேக் ஆனா கூட பரவாயில்ல.
நீங்கள் வந்து ரொம்ப காலம் வாழவும் முடியும், சந்தோஷமா வாழவும் முடியும். ஒரு மதிப்புமிக்க மனிதனாகவும், மரியாதை மிக்க மனிதனாகவும், உங்க கௌரவம்லாம் அப்படியே வந்து நினச்சி நிற்கிற மாரி வாழ்ந்துருவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கொஞ்சம் கெத்தாகணும்னா, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும்.